என்னங்க செம்மஞ்சேரி கண்ணகி நகர்லாம் கட்டி விட்டு அவ்வளோ ஐடி பார்க் கட்டிருக்கோம், உங்கள் ஆள் முழுக்க அதில் தான் இருக்கிறான். சொல்லுங்கள் சார். நாங்கள் அதுக்கேற்ற படிப்பு படித்தா அங்கேருந்து ஐடி கம்பெனிக்கு போகிறவங்களும் இருக்காங்க சார். கண்ணகி நகர்னால அவங்களாம் அக்யூஸ்டாக இருப்பான், அவனுக்கு வேலை கொடுக்க முடியாதுன்னு இன்றைக்கி ஒரு சமூகத்தில் ஒரு சொல் நிலவுத. கண்ணகி நகரில் பிறந்தவங்களாம் அக்யூஸ்டா. ஆனால் அந்த பள்ளம் பறையன்றது இழிவாக இருக்குன்னு சொல்லி தான் ஆதி திராவிடர்னு கொண்டு வந்தாங்க. நீங்கள் திரும்ப அதுக்கே போக போகிறீங்களா? சொன்னான் எந்த முட்டா கம்யூனிட்டி சொன்னான்? ஆதி திராவிடர்னு இருக்கிறப்போ இருக்கிற சலுகை வந்து பறையர்னு வரப்போ அந்த சலுகை இருக்குன்னு இல்லை அதில் 7 சாதி இதில் 7 சாதி எடுத்துட்டு எங்களை தனியாக அங்கப்படுத்துங்கன்னு சொல்கிறீங்க சார். எல்லாருமே பட்டியல்கள் தானே சார் வரும். என்னமோ இடஒதுக்கீடுல நாங்கள் தான் என்னமோ பிச்சை எடுத்து திங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இந்த கேள்வியே தப்பாச்சே. நாங்கள் தான் இடஒதுக்கீட்டில் வந்து நக்கி படிக்கிறோமா? தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்குது, நாங்கள் 19, மிச்சம் 50 பேர் நக்கி படிக்கிறாங்கல்ல. இதுதான் சார் பொது புத்தி. பெரும்பான்மையே பறையர்கள் அந்த இடஒதுக்கீட்டை அனுபவிக்கிறாங்கன்றது. ஏங்க நான் 19% தானங்க வாங்குறேன். அது கூட இப்போ வந்து 15 சுருங்கி போச்சு. அதை 3 இடத்துக்கு அங்கே கொடுத்துட்டாங்க. அதுலேயும் வந்து ப்ரிஃபரன்ஸை வந்து பறையில தூக்கி போட்டு எல்லாமே மொத்தமாக போச்சு, நக்கின்னு போயிட்டோம். நாங்கள் எங்களுக்கு நக்கின்னு போச்சுன்னு தெரியாமல் கூட நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம். பறையர்கள் வந்து அவ்வளோ ஒற்றுமையாக சீமான நம்புறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இல்லை ஜெகன்மூர்த்தி அவர்லாம் வந்து நான் பறையன்னு சொல்கிறது பெருசு இல்லை சார். ஜெகன் அண்ணன் பறையன்னு சொல்கிறது பெருசு இல்லை சார். சீமான்னு சொல்லலாம், நான் பறையன் தான். அதை விட என்ன சார் வேணும்? நான் சிலப்போ யோசிச்சு பார்ப்பேன். சீமான் சொல்கிறாரு, ஒரு 10 ரூபாய்க்கு தண்ணி வேணா நீ போய் ஒரு பாட்டில் தண்ணி வாங்கிடுறேன். இந்த குருவி பறவைலாம் எங்கே போய் வாங்குவோம்? அதெல்லாம் யோசிச்சிங்களா சார்? ஒருத்தன் இந்த நாட்டில் இதை யோசிக்கல. எவ்வளோ உண்மையான தத்துவம் இது. நான் சொல்வேன், வாழுகின்ற வள்ளலார் சீமான் கூட சொல்லுவேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று இந்த மாநாட்டை நடத்திருக்கிறார். அவர் மண்ணுக்காக போராடுறாரு, கல்லுக்காக போராடுறாரு, இன்னைக்கு வந்து மாட்டுக்காக போராடுறாரு, குருவிக்காக போராடுறாரு, இயற்கை வளங்களுக்காக போராடுகிறார், மனிதனுக்காகவும் சேர்த்து போராடுகிறார், மாட்டுக்காகவும் சேர்த்து போராடுகிறார். 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவுக்கும் போராடுகிற மாமனிதனாகத்தான் நான் சீமானை பார்க்கிறேன். Best Properties and Management. Contact 7667008999. அந்த குடிசை வாற்று மானியத்தால் எந்த குடும்பமே பயனடையலைன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா. எப்படி இப்போ நீங்கள் இங்கே சென்னையில் இருக்கிறீங்க, உங்களை கொண்டு போய் வந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் தள்ளி போட்டுடுறோம். இல்லை அங்கே ஏரி கரையோரம் இருந்தோம், இப்போது அடுக்குமாடியில் இருக்கோம். அடுக்குமாடினா அடுக்குமாடி வந்து ஏரில் தானே கட்டி வச்சுருக்கிறேன். குடிசை வீட்டில் இருந்தோம், இங்கே கல்வி. சரிங்க சார், நான் இங்கே வேலைக்கு வரணும் சார். நான் எத்தனை மணிக்கு வரணும்? இல்லை என்னை தேடி வேலை இருக்குதா? வேலை தேடி நான் வரணுமா? சொல்லுங்கள். இல்லை என்னங்க செம்மஞ்சேரி கண்ணகி நகர்லாம் கட்டி விட்டு அவ்வளோ ஐடி பார்க் கட்டியிருக்கோம், உங்கள் ஆள் முழுக்க அதில் தான் இருக்கிறான். சொல்லுங்கள் சார். நாங்கள் அதுக்கேற்ற படிப்பு படித்தா அங்கேருந்து ஐடி கம்பெனிக்கு போகிறவங்களும் இருக்காங்க சார். கண்ணகி நகர்னால அவங்களாம் அக்யூஸ்டாக இருப்பான், அவனுக்கு வேலை கொடுக்க முடியாதுன்னு இன்றைக்கி ஒரு சமூகத்தில் ஒரு சொல் நிலவுத. கண்ணகி நகரில் பிறந்தவங்களாம் அக்யூஸ்டா? கண்ணகி நகரில் படித்தவங்களாம் அக்யூஸ்டா? சொல்லுங்கள். இப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குற்றப்பரம்பரைன்னு எப்பயுமே இந்த காலத்தில் எப்படி சார் சொல்ல வச்சிங்க? சொல்லுங்கள் சார். நாங்களாம் மனுஷன் தானே. என் அப்பா வந்து இங்கே எங்கன்னா ஒரு பேரிஸில் எங்கன்னா வேலை செய்வான். இவனை கொண்டு போய் நீங்கள் 40 கிலோமீட்டரில் போட்டு உன்னை அடுக்குமாடி வீட்டில் கொடுத்துக்கிறேன் இப்படி எப்படி சார் சரியாக இருக்கும்? சொல்லுங்கள். நான் இருக்கிற இடத்துல என்ன டெவலப் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. என் பிள்ளை இங்கே படிக்குது, என் பிள்ளைய கொண்டு போய் அங்கே போட்டு இவன் 2 பஸ் விட்றானா குழந்தைய கூட்டாரத்துக்கு. நல்லா இருக்குது சார் உங்கள் நியாயம். இந்த ஒரு பொம்பளை சொல்லிட்டு பாரு, ஸ்டாலின் தான் வந்தார் நீச்சல் அடிக்க விட்டாருன்னு. அது அந்த ஏரியா தான் சார். ஒரு சாதாரணமாக ஒரு ஏரியாவுக்குள்ள ஒரு 4 பேர் அப்படி இப்படி இருப்பான் சார். ஒரு 100 ஏரியா கொண்டு போய் போகிறோன்னு வச்சுங்க. ஒரு ஏரியாவுக்கு 4ன்னா 100x4 400 பேர் ஆகிறான் சார். ஒரு மாதிரியானவன் 400 பேர் ஒரு மாதிரியானவன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்தானா அந்த ஊர் எப்படி சார் இருக்கும்? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் சார். புரியுது. அண்ணா நகரில் ஒரு எங்கள் குடியிருப்பு தாங்க சார். மந்தவல்லில் ஒரு குடியிருப்பு இருக்கும் சார். இங்கே 4 பேர் இருப்பாங்க, 4 பேர் இருப்பான் சார். அவனுக்கு கனெக்டிவிட்டி இருக்காது. இவன் எங்கேயோ இருப்பான், அவன் எங்கேயோ இருப்பான் சார். இந்த எல்லாத்தையும் பீராஞ்சை கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டோடனே எண்ணிக்கை அதிகமாகுது இல்லை? சமூக விரோதிகளுக்கு சமூகம்லாம் பெருசு இல்லை. அவனுக்கு தேவை, அவன் என்ன நினைக்கிறான், அவனுக்கு என்ன நீட்ஸோ அதான் அவனுக்கு. புரியுது. அதில் வந்து இந்த ஜாதி அந்த ஜாதி நம்ம மக்கள் இவங்களுக்கு நம்ம தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை சார். அப்படி இருக்கும்போது அங்கே இயல்பாக இது நடக்கத்தானே செய்யும். புரியுது. அப்போது இந்த மக்கள், அம்பேத்கர் சொல்கிறாரு 8 மணி நேரம் உழைப்பு, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் ரெஸ்ட்டுன்றார். வேலை உறக்கம். இந்த ரெஸ்ட் எதுக்கு தெரியுமா? சமூகத்தை பற்றி சிந்திப்பதற்கு, தன் குடும்பத்தை பற்றி சிந்திப்பதற்கு தான் அந்த ரெஸ்ட்டு. புரியுது. அதை இல்லாமல் ஆக்கிட்டா நீ எப்படி வீட்டை பற்றி சிந்திப்ப? புரியுதா? ஒட்டுமொத்தமாக அந்த சமூகத்தின் கலாச்சாரத்தை அழிக்கிற வேலை தானே இது. இது எவன் கேட்குறான்?
புரியுது. ஹவுசிங் போர்டில் இருக்கிறது பறையர்கள் மட்டும்தான்னு சொல்ல வரீங்களா? பெரும்பான்மையானவர்கள் பறையர்கள் மட்டும்தான், உழைக்கிற மக்கள் மட்டும்தான். புரியுது. அதில் சார் நான் கெட்டாலும் பரவாயில்ல, நான் கெட்டாலும் ஒன்று தான் சார். மாற்று சமூகத்தில் இருந்து இன்னொரு குடும்பம் கெட்டாலும் ஒன்று தானே சார். யார் கெட்டானே சார், கெடுறது தானே சார். புரியுது. என் புள்ள சின்ன வயசில் கெட்டு போச்சு, எங்கள் வீட்டில் இருக்கிறது அந்த மாதிரி தருதலாக போச்சுன்னா யார் புள்ள போனான்னா சார், யார் புள்ள போனாலும் இந்த சமூகத்துக்கு ஒரு பாதிப்பு. அதை கடந்து எந்த குடும்பத்தில் பாதிப்பு இருந்தாலும் அது நம்ம குடும்பத்தின் பாதிப்பாக தானே நம்ம எடுக்கணும். ஆனால் ரெண்டாவதாக ஒரு கோரிக்கை வந்து ஒட்டுமொத்த ஷெட்யூல் காஸ்ட்டில் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து பறையர்னு எங்களை குறிப்பிடணும், ஒரு 7 சாதிகளை வந்து சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அதாவது இப்போ வந்து இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் ஒரு 7 பேர் இருந்தாங்க. அவங்கள 7 பேர் ஒருங்கிணைச்சு இந்த பல்லர் அது இதுன்னு இருந்தது இல்லையா, எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தேவேந்திர குல வேளாளர்னு அவங்க கேட்குறாங்க. அது மாதிரி அருந்ததியரில் ஒரு 7 சாதி இருக்குது. இவங்களை விட்டுட்டு பறையரோடு தொடர்புடைய சாதிகளை தொகுத்து எங்களை வந்து ஆதி திராவிடர் அப்படின்னு ஒரு அசிங்கமான விஷயத்துக்குள்ளே எங்களை சேர்த்துட்டாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அந்த பேரை கொண்டு வந்ததே ரெட்டமலை சீனிவாசனார் தான் சொல்கிறாங்க, அயோத்தாசர்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அதை சட்டப்பூர்வமாக்கினவர் வந்து MC ராஜான்னு சொல்கிறாங்க. சார் அது அந்த காலத்தில் இருந்தது சார். அறிவும் சிந்தனையும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் சார். இப்போ வந்து ஏன் வந்து மொழிவாரி மாகாணங்கள் பற்றி அம்பேத்கர் பேசலைன்னா அப்போ அது பிரியல. புரியுது. அப்போ பிரிஞ்சுது. அதால் அயோத்திதாசர் வந்து கால்வெல் புத்தகத்தை பார்க்குறாரு, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் 2 நாளுக்கு முன்னான்னு நான் ஒரு குறிப்பெடுத்து பார்க்குறாரு. அதிலேருந்து அவர் சொல்கிறாரு. இப்போ அவரே தான் சொல்கிறாரு, சிவன் தான் தமிழ் மொழியை புத்தர் என்ற பெயரில் உருவாக்கினான்றார். ஒத்துக்கிறீங்களா? தமிழுக்கு தலைவன் வந்து தமிழ் மொழியை உருவாக்கியவன் சிவன். ஒத்துக்கிறீங்களா சொல்லுங்கள். தமிழ் வாழ்க வளர்கிறதுக்கு பதிலாக சிவன் ஃபோட்டோவை போட்டு தமிழ் வாழ்க வளர்க போடுங்க. அப்போ அது வலிக்குது இல்லை? ஒரு சார் அவர் என்ன சொல்கிறாரு, எங்களை வந்து சென்சஸ் எடுக்கிற போது சாதி மத அடிப்படையில் இல்லாமல் நீங்கள் திராவிடர்னா எங்களை ஆதி திராவிடர்னு குறிப்பிடுங்க அப்படி தான் சார் சொல்கிறாரு. MC ராஜா வந்து வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் நீங்கள்லாம் இவங்க வந்து நாங்கள் திராவிடர்கள்னாரு. உடனே இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் சுத்த திராவிடர்ன்ட்டாங்க. ஏன்னா சுத்தம்னா உனக்கு முன்னாடியா நான், நீ கலப்பாக இருக்க அப்படின்னு போது, நீங்கள் சுத்த திராவிடம் நாங்கள் அசுத்த திராவிடர் ஆகிடுவோம். அப்போ நீங்கள் எங்களுக்கு முன்னாடி இருந்ததுக்காக ஆதின்னு வச்சுங்க, ஆதி திராவிடம்னு வச்சுங்கன்ட்டாங்க. இப்போ நாங்கள் எப்பா திராவிடமே பொய்யின போது அப்போ ஆதி திராவிடர் ஒன்றும் இல்லைல்ல. அதால நாங்கள் சொல்கிறேன்ப்பா, இந்த ஆதி திராவிடன்னு அசிங்கமாகுது, திராவிடன்னு வெளியில் சொன்னாவே கேவலமாக நினைக்கிறோம். அதுலேயும் ஆதியிலேயே நாங்கள் திராவிடன்னா அது ரொம்ப கேவலமாகுது. இப்போ திருமாவளவன் சொல்கிறார்ல, திராவிடம்னா ஒரு மண் இல்லை, மயிர் இல்லை, மட்டு இல்லை, ஒரு இனம் இல்லை, ரேஸ் இல்லை, ஒரு ஏரியா இல்லை அப்படின்னு சொல்கிறாருல்ல. அதால் எப்பா அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லையாப்பா, எங்களே வந்து தமிழர்கள்னு சொல்லிடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லணும் சார். ஆனால் அரசு எடுக்கிற சென்சஸில் தமிழர்கள் என்ற அந்த காலம் அது இல்லை. அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பில் தமிழர்கள்னு ஒரு காலம் இல்லை. அதனால் பறையர் என்ற பேரில் எங்களை சேர்த்துருங்க. ஆனால் அந்த பள்ளம் பறையன்றது இழிவாக இருக்குன்னு சொல்லி தான் ஆதி திராவிடர்னு கொண்டு வந்தாங்க. நீங்கள் திரும்ப அதுக்கே போகிறீங்களா? சொன்னான், எந்த முட்டா கம்யூனிட்டி சொன்னான், சிவன் பறையன், இந்த பறையர் தான் உலகத்தின் முதல் மனிதன்லாம் சங்ககால பாடல்கள்லாம் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்லிக்கிறேன் என்ன பறையன். இப்போ நான் வந்து எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக பறையர் சமூகத்தில் தான் எல்லாரும் வந்தாங்க, அதெல்லாம் எல்லாரையும் பறையர்னு சொல்லுங்கன்னு சொல்கிறேன்னா, நான் பறக்குடி, என் பெருமை என்கிட்ட இருக்குது, அதாலும் என்ன பறையர்னு சொல்லுங்கன்றேன். உங்களுக்கு என்ன வலிக்குது மற்றவனுக்கு சார்? அதில் 70 விழுக்காடு மக்கள் உள்ளடக்கி இருக்காங்கல்ல, அவங்களோட உணர்வு என்னவா இருக்குன்றது தெரியும். அவங்களோட உணர்வு பறையராக தான் இருக்குது, வேற என்ன? எவனா பறையனுக்கு பிறக்காதவன் எவனா வந்து என்ன பறையன்னு சொல்லாதன்னு தவிர எல்லா சமூக மக்களுக்குமான அந்த அக்கறை இருக்கிறது தான் செய்யும். இல்லை, அந்த சான்றிதழில் வந்து பறையர்னு போட்டிருக்கிறது கல்லூரி பள்ளியில் இருக்கிற மாணவர்கள்லாம் பாதிக்கப்படுறதுன்னு இன்னைக்கு என்ன பாதிக்கப்படுவோம்? அதுதான் முட்டாக்கு பசங்களா. ரெட்டமலை சீனிவாசன் சொல்கிறாரு, டேய் இது இழிவான சொல்லுடா, இது மிக உயர்ந்த சொல்லுடா, மற்றவங்க இதை கேவலமாக நினைக்கிறத விட நீ இதை கேவலமாக நினைக்காதடா, இது உயர்ந்த சொல். எது வந்து கேவலம் என்று எது இங்கே கொச்சைப்படுத்தப்பட்டதோ அது உயர்வு மிக்கதுன்னு சொல்லு, அப்போ தான் உனக்கு வந்து விடுதலை வரும். அப்படி இல்லைன்னா எப்போ நம்மளே ஒன்றும் பறையன்னு சொல்லிட்டு போகிறான்னா மற்றவன் நீ இதை பொதுவான வார்த்தையாக மாற்றாத வரை மற்றவன் இதை இழிவாகத்தான் சொல்லுவான். இன்றைக்கி பாருங்கள், நான் பெரும்பாலும் எந்த சோஷியல் மீடியாக்களில் பேசினாலும் சரி, இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் பேசினாலும் சரி, இந்த வார்த்தையை எங்கேயாவது ஒரு 2 இடத்துல சொல்லிவிடுவேன், பறையர்னு. அன்றைக்கி ஒரு இதாச்சும் இன்னொரு டிவியில் பார்க்குறேன், அவங்க பறையர் சமூக மக்கள்னு சொல்கிறாங்க.
இப்போ இதையெல்லாம் நாங்கள் தான் கொண்டு வந்தோம். குறிப்பாக சொல்லப்போனால் அதில் பெரும்பங்கு எனக்கு உண்டு. இந்த வார்த்தையை பொதுவான வார்த்தையாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற எங்களை போன்றவர் என்னை போன்றவர்களோட வளர்ச்சி தான் இன்றைக்கு பல பேர் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் எடுங்க, பல பேர் அந்த பறையர் இந்த பறையர் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ இந்த சமூகம் அந்த எங்கள் மீது திணிக்கப்பட்ட இழிவை இன்றைக்கி துடைத்ததே. என்ன ரொம்ப பறையனா ரொம்ப கேவலன்றீங்க, எனக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குடா அப்படின்னு சொல்ல வரும்ல. அது நாங்கள் முதல்ல வரும்போது உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அப்புறம் அது சகஜமான வார்த்தையாக மாறுகிற போது இந்த வராரு பறையர், இந்த வராரு வன்னியர், அதை வராரு தேவர், இந்த வராரு கோனார், இந்த வராரு நாடார் அப்படின்னு வந்துடும் சார். ஏன்னா பறையன்னு சொன்னால் எங்களுக்கு நான் ஒரு கைக்குதா சார்? இல்லை பல்லர்ன்றது இழிவாக இருக்குன்னா தேவேந்திர குல வேளாளர்னு வராங்க. இப்போ எல்லா சமூகத்துக்கும் ஒன்று ஒன்று இருக்குது. இப்போ ஏன் மீண்டும் பறையர்னு கொண்டு வரணும்? இல்லை, அது என்னை கேட்டால் வந்து பல்லர்கள் என்று தங்கள் அடையாளத்தோடு இருப்பதைத்தான் நான் சரியும்புவேன். ஆனால் அவங்க வந்து அவங்க இப்போ பல்லர் என்ற பெயரே தேவேந்திர குல வேளாளர் என்று மாற்றுங்கன்னு அந்த ஒட்டுமொத்த சமூகமும் சொல்லுதா? சொல்லுங்க சார். புரியுது. பல்லர்னு மாற்றக்கூடாதுன்னு பல பேர் அதில் இருக்காங்கல்ல. யோ என்ன அப்பப்போ மாற்றினே இருப்போம்மா அப்படின்னு சொல்கிற கேள்வியும் அங்கே இருக்குல்ல. அப்போ அதுக்கு என்ன போய் சொல்கிறீங்க நீங்கள்? சார் என் பேரை நான் முடிவு பண்ணக்கூடாதா? என் பேரோட நீங்கள் தான் முடிவு பண்ணணுமா? இப்படி நான் என்ன திங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணணும், அவங்க முடிவு பண்ணணும்னு சொல்கிறீங்க. அது மாதிரி எனக்கு என்ன பேருன்னு நான் முடிவு பண்ணுறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இதில்? ஆதி திராவிடர்னு இருக்கிறப்போ இருக்கிற சலுகை வந்து பறையர்னு வரப்போ அந்த சலுகை இருக்குன்னு இல்லை அதில் 7 சாதி இதில் 7 சாதி எடுத்துகிட்டு எங்களை தனியாக அங்கப்படுத்துங்கன்னு சொல்கிறீங்க. சார் எல்லாருமே பட்டியலுக்கு தானே சார் வரும். என்னமோ இடஒதுக்கீடில் நாங்கள் தான் என்னமோ பிச்சை எடுத்து திங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இந்த கேள்வியே தப்பாச்சே. நாங்கள் தான் இடஒதுக்கீட்டில் வந்து நக்கி படிக்கிறோமா? தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்குது, நாங்கள் 19, மிச்சம் 50 பேர் நக்கி படிக்கிறாங்கல்ல. சார் இடஒதுக்கீடுங்கிறது பிச்சை இல்லை சார். முதல்ல இந்த சமூகத்தால் நடந்த அசிங்கங்களுக்கு அழுத்தங்களுக்கு ஒரு ரெமெடி, இது உரிமை. கன்சிலம் சொல்கிறார்ல 100% இடஒதுக்கீடக்கூடிய எல்லாருமே இங்கே இடஒதுக்கீடு தான் அப்படின்றது தான் கன்சிலமோட பாலிசி. அப்போ எல்லா உடனே கேவலமானவனா? இன்னைக்கு பிசி எம்பிசி ஓசி அது இதுன்னு வாங்குறாங்கல்ல, எல்லாருமே கேவலமா? இன்னும் இடஒதுக்கீடில் நாங்கள் மட்டுமே இன்னும் வாங்குற மாதிரி பேசுகிறீங்க. இந்த பார்வையே தப்பு இல்லை. இதுதான் சார் பொது புத்தி. பெரும்பான்மையே பறையர்கள் அந்த இடஒதுக்கீடை அனுபவிக்கிறாங்கன்றது. ஏங்க நான் 19% தானங்க வாங்குறேன். அது கூட இப்போ வந்து 15 சுருங்கி போச்சு. அதை 3 இடத்துக்கு அங்கே கொடுத்துட்டாங்க. அதுலேயும் வந்து ப்ரிஃபரன்ஸை வந்து பறையில் தூக்கி போட்டு எல்லாமே மொத்தமாக போச்சு, நக்கின்னு போயிட்டோம். நான் எங்களுக்கு நக்கின்னு போச்சுன்னு தெரியாமல் கூட நாங்கள் வாழ்ந்துன்னுக்குறோம். அவ்வளோ கேவலமான நிலையில் நாங்கள் இருக்கிறோம். இன்னமும் இடஒதுக்கீடு நாங்கள் தான் அனுபவிக்கிறோன்றீங்க நீங்கள். இப்போ பிசி எம்பிசிலாம் இடஒதுக்கீடு அனுபவிக்கலையா? தப்பான பார்வை சார் இது. படித்தவனுங்க இப்படி தாங்கிறான், படிக்காதவனும் இப்படி தாங்கிறான். பார்த்தா அதெல்லாம் கோட்டா இவர் வந்து அப்படியே ஒரிஜினல். அதை எல்லாரும் சொல்ல கொஞ்சம் பேர் இப்படி தான் பேசி தெரியலாம். புரியுது சார். சீமான் வந்து தொடர்ந்து இந்த பட்டியல் சமூக மக்களுக்காக போராடணும்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் செஞ்சுட்டு வர்றாரு. முப்பெரும் விழான்னு சொல்லிட்டு ஒரு விழா நடத்துறதா மீஞ்சூரில் வந்து பேசியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அதான்? சார் இந்த சமூகத்தின் வரலாறுகளை மீட்டெடுத்து இந்த சமூக மக்களிடையே கொடுக்க வேண்டிய வேலையை, மிக உன்னதமான வேலையை சீமான் செய்கிறார். இப்போ நான் சொல்கிறேன்ல, இப்போ எம்சி ராஜா தன் சொந்த பணத்தில் ஒரு இடத்த கொடுத்து ஹாஸ்டல் கட்டுறாரு. யார்? நம்ம பசங்க படிக்கிட்டு இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? என்னவோ எம்சி ராஜான்னு பேர் வச்சுக்குது, இந்த கருணாநிதி வளைவுன்னு வச்சுக்கிற மாதிரி எம்சி ராஜான்னு பேர் வச்சு யாருன்னே பல பேருக்கு தெரியும். அதில் படிக்கிறவங்களுக்கு கூட அது தெரிய வாய்ப்பு இல்லைல்ல. அப்போது இந்த மாதிரி மூதாதையர்களை சொல்லும்போது தான் எங்கள் தாத்தா பாடுறா ஹாஸ்டல் கட்டிக்கிறாரு, நீங்கள் எங்களுக்கு ஹாஸ்டல் கட்டினா அதில் கமிஷன் அடிக்கிறீங்க நீங்கள் அப்படின்ற சிந்தனை வரும் சார். அதால் அம்பேத்கர் சொல்கிறாரு, வரலாறு தெரியாதும் புதிய வரலாற்றை படைக்க முடியாதுன்றார். அப்போ 2 வரலாறு எனக்கு தெரியணும். ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்கிறார், என் நாட்டின் குழந்தைகள் தங்கள் வரலாறுகளை முதுகிலே சுமக்கிறார்கள், அந்த வரலாறு அவர்களை விடுதலை அடை செய்யும்ன்றாரு. அப்போ ஒன்றுமே தெரியாமல் எப்பா நீ நொண்டினே எப்பா உங்கள் அப்பா இப்போ பெரிய ஓடுவார், நீ ஒன்று கொடுத்தா சின்ன வயசில் ஓட விட்டார், இன்னே அப்படி மூலையில் உட்காந்துக்கிறேன்னு சொன்ன பிறகு தான் சார் எனக்கு கால் இருக்குன்ற உணர்வே வரும். அதால் இந்த வரலாற்று தலைவர்களை கொண்டாந்து இங்கே வச்சாதான் இந்த போலி வரலாற்று தலைவரை வச்சுருக்கான்ல இவெல்லாம் ஒழியும். அதற்கான மிக உன்னதமான வேலையை செய்கின்ற சீமான் அவர்களுக்கு இந்த பறையர் சமூகம் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க நன்றி செலுத்த வேண்டும். புரியுது சார். இப்போது சமீபத்தில் வந்து இன்றைக்கி நடக்குது ஆடு மாடுகள் மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு மாநாட்டை கிட்டத்தட்ட 3000 ஆடு மாடுகளை திரட்டி ஒரு மாநாடு நடத்துகிறாரு. எப்படி பார்க்குறீங்க அதை? சார் சீமானோட அரசியல் அவர் அண்ணன் சொல்லுவார்ல, இது மற்றொன்று இல்லை மாற்றுங்க. இந்த உலகத்தில் நான் சிலப்போ யோசித்து பார்ப்பேன். சீமான் சொல்கிறாரு, ஒரு 10 ரூபாய்க்கு தண்ணி வேணால் நீ போய் ஒரு பாட்டில் தண்ணி வாங்கிடுறேன். இந்த குருவி பறவைலாம் எங்கே போய் வாங்குவோம்? அதை
அதெல்லாம் யோசிச்சிங்களா? ம். சார் ஒருத்தன் இந்த நாட்டில் இதை யோசிக்கல. ம். எவ்வளோ உண்மையான தத்துவம் இது. ம். நான் சொல்வேன், வாடுகின்ற வள்ளலார் சீமான் கூட சொல்லுவேன். வாடிய பயிர்களை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொன்னார்ல. அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற, இந்த ஜீவிதத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் இன்புற்று இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த காலத்தில் வந்து இறைவன்கிட்ட வேண்டாதா சொல்லுவாங்கள்ல, அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் சீமான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று இந்த மாநாட்டை நடத்திருக்கிறார். அவர் மண்ணுக்காக போராடுறாரு, கல்லுக்காக போராடுறாரு, இன்றைக்கி வந்து மாட்டுக்காக போராடுறாரு, குருவிக்காக போராடுறாரு, இயற்கை வளங்களுக்காக போராடுகிறார், மனிதனுக்காகவும் சேர்த்து போராடுகிறார், மாட்டுக்காகவும் சேர்த்து போராடுகிறார். 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவுக்கும் போராடுகிற மாமனிதனாகத்தான் நான் சீமானை பார்க்கிறேன். சார், ஆனால் அது சில டைமில் விமர்சனங்களாகவும் போய் மாறி சார், மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து எல்லாருமே விமர்சிக்கிறாங்க சார். விமர்சனம் பண்ணுறோம், பண்ண தான் செய்வான். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற அரசியலோடு அவர் சீமான் ஒத்து போனால் சீமானு ஒரு தலைவருக்கு இருப்பான்மா, எப்பா இது அரசியல் இல்லைப்பா, நான் சொல்கிறது வேறப்பா அப்படிங்கிற போது இவனுக்கு எல்லாம் வயிறு எரியத்தான் சார் செய்யும். இல்லை, அதனால வந்து ஒரு 3வது அணியா 4வது அணியா கூட சீமானை சேர்த்துக்காம பண்ணுறாங்க. இவன் சேர்க்கலாம் என்ன சீமானை ஒதுக்கிடுவாரா? சீமான் வந்து இப்போ தேர்தலில் வெற்றி பெறுவோம் அதுக்காக வந்து தேர்தல் வீங்க வச்சு அரசியல் பண்ணுறவரா? அவரை கேட்டேன்னா தேர்தல் ஒன்றுங்க நான் வரும்போம் இந்த மனித சமூகத்துக்கான அரசியலில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குறதுனா நம்ம நோக்கம்னு சீமான் சொல்கிறாரு. வானா ஓட்டு பொறுக்க வரலாம், அதோ இந்த மாதிரி சேர்ந்து நின்றுக்கலாம் சார். அதாவதுங்க, ஓட்டு அரசியலில் சமூகத்தை மாற்றுவது. இப்போ திமுக மக்களை இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற மாதிரிலாம். அப்போது சீமான் சொல்கிறது வந்து அது வேறு. இப்போ அதிமுக எடப்பாடியார் சொல்கிறாருல்ல, மக்களை மீட்போம், தமிழகத்தை காப்போம், பொய் வாக்குறுதிகளால் மக்களை ஏமாற்றி இன்றைக்கு ஒரு பெரிய கொடுங்கோல் ஆட்சி நடக்கிறது, அதால் மக்களை மீட்போம், தமிழகத்தை காப்போம் சொல்கிறாருல்ல, அந்த மாதிரி தான். அது ஒரு வியூனா அண்ணன் அதாவது அடிப்படையிலேருந்து சமூகத்தை மாற்றி அமைப்போம் ஒரு பெரும் வேலையை செய்கிறார். அதனால் இந்த ஓட்டு அரசியலோடு அண்ணனும் ஓட்டு வாங்குறாரு. உங்களை மாதிரி காசு கொடுத்து வாங்கலை, உங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்கலை, அவன் நல்லவன் இவன் நல்லவன் சொல்லி வாங்கலை. அதனால் சீமான் சொல்வது போல் இது மற்றொன்று இல்லை, இது மாற்றம். சார், அன்றைக்கி நிகழ்வில் வந்து ஜெகன்மூர்த்தி அவரும் நீங்கள் வினோத் போன்றவர்கள்லாம் சீமானோட நிற்கிறத பார்க்குறப்போ ஒரு வேறு மாதிரியான ஒரு அரசியலாக இருந்தது. நிருபரும் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார், ஜெகனோ இல்லை வேறு யாரோ வந்து சீமானோட கூட்டணி வைப்பாங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். அதுக்கு அண்ணன் சொன்னார், இந்த இவரை கூப்பிட்டா எல்லாம் அப்படி யோசிக்கிறாங்க, இவர்கள் உங்களோட இருப்பார்களா? அவர்களோட நான் இருக்கிறேன், இதை விட என்ன வேணும்? இல்லை, பறையர்கள் வந்து அவ்வளோ ஒற்றுமையாக சீமானை நம்புறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இல்லை, ஜெகன்மூர்த்தி அவர்லாம் வந்து பறையன்னு சொல்கிறது பெருசு இல்லை சார். ஜெகன் அண்ணன் பறையன்னு சொல்கிறது பெருசு இல்லை சார். சீமான் சொன்னாலும் நான் பறையன் தான், அதை விட என்ன சார் வேணும்? அந்த ஒற்றை வார்த்தைக்கு பறையர் சமூகம் அவருக்கான ஆதரவை நல்கும். புரியுது. நடப்புகால அரசியல் குறித்து விவாதத்துக்கு நன்றி. மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி.